இராமாயண மகா காவியத்தில் திருப்பு முனையாக அமைந்த மிக முக்கியமான பகுதி மிதிலை நாட்டு இளவரசி சீதா தேவியின் சுயம்வரம். மிதிலை நகரின் அரசர் ஜனகர் தன் அன்பு மகள் சீதைக்கு ஏற்ற ஒரு சிறந்த மாவீரரை தேர்ந்தெடுப்பதற்காக இந்த சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்திருந்தார். இதற்காக மிதிலை மாநகரமே விழாக்கோலம் பூண்டிருந்தது. அரண்மனை முழுவதும் பிரம்மாண்டமான தங்கத் தூண்களாலும் பட்டு திரை சீலைகளாலும் நறுமணம் வீசும் பூ மாலைகளாலும் மிக அழகாக அலங்கரிக்கப்பட்டிருந்தது. எங்கும் நெய் விளக்குகள் ஏற்றி வைக்கப்பட்டு மாளிகையே ஒரு தெய்வீக தேசியமாக காட்சியளித்தது. அந்த சுயம்வர மண்டபத்தின் நடுவே ஒரு வட்ட வடிவ பொன் மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் சிவபெருமானுக்குரிய சிவதனுசு என்ற வில் வைக்கப்பட்டிருந்தது. அது பார்க்கவே மலை போல பிரம்மாண்டமாகவும் சாதாரண மனிதர்களால் தூக்க முடியாத அளவுக்கு பாரமாகவும் இருந்தது. யார் இந்த வில்லை எடுத்து அதன் நாணை கட்டி அம்பெய்கிறாரோ அவருக்கே என் மகள் சீதையை திருமணம் செய்து கொடுப்பேன் என்பது ஜனகரின் சபதம். இந்த செய்தியை கேட்டு உலகத்தின் நாலா திசைகளில் இருந்தும் பேராற்றல் மிக்க அரசர்களும் கிரீடம் சூடிய இளவரசர்களும் தங்களின் வீரத்தை நிரூபிக்க மிதிலையில் வந்து குவிந்தனர். சுயம்வர போட்டி தொடங்கியது. தங்களை மிக பெரிய பலசாலிகள் என்று நினைத்து கொண்ட அரசர்கள் ஒவ்வொருவராக மீசையை முறுக்கிக் கொண்டு மேடைக்கு வந்தனர். ஆனால் அந்த வில்லை நெருங்கிய பொழுதுதான் அதன் உண்மையான பாரம் அவர்களுக்கு புரிந்தது. பல அரசர்களால் அந்த வில்லை நகர்த்தக்கூட முடியவில்லை. இன்னும் சிலரோ தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி பார்த்தும் வில்லை தூக்க முடியாமல் மூச்சிறைக்க ஏமாற்றம் அடைந்து வெட்கத்துடன் தங்கள் இடங்களுக்கு திரும்பினர். வந்திருந்த அத்தனை வீரர்களாலும் அந்த வில்லை அசைக்க கூட முடியாமல் போனது. அங்கிருந்த அனைவருக்கும் இது பெரும் அதிர்ச்சியை தந்தது. சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த ஜனக மன்னர் மிகவும் கவலையடைந்தார். அந்தோ என் மகளுக்கு ஏற்ற ஒரு வீரன் இந்த உலகத்திலேயே இல்லையோ? இந்த சுயம்வரம் தோல்வியில் முடிந்து விடுமோ? என் சபதம் நிறைவேறாமலே போய்விடுமோ என்று கவலையடைந்தார். அரண்மனை முழுவதும் ஒரு ஆழமான அமைதி குடிகொண்டது. அந்த நேரத்தில் தவ வலிமை மிக்க விஸ்வாமித்திர மாமுனிவர் அந்த பிரம்மாண்ட சபையினுள் நுழைந்தார். அவருக்கு பின்னால் பார்ப்பவர் கண்களை கவரும் வகையில் அமைதியும் புன்னகையும் கொண்ட முகத்தோடு இளவரசர் ராமரும் அவருக்கு துணையாக லட்சுமணனும் நடந்து வந்தனர். அவர்கள் இருவரின் தோற்றத்தையும் அமைதியான நடையையும் பார்த்த சபையினர் அனைவரும் வியப்பில் ஆழ்ந்தனர். யார் இந்த இளைஞர்கள்? இவர் முகத்தில் ஒரு தனி பிரகாசம் தெரிகிறதே என்று அவர்கள் வியந்து பார்த்தனர். ஜனக மன்னர் உடனே பக்தி பெருக்குடன் எழுந்து வந்து விஸ்வாமித்திர முனிவரை வணங்கி அவர்கள் மூவரையும் மரியாதையோடு வரவேற்று ஆசனங்களில் அமர வைத்தார். அதே நேரத்தில் அரண்மனையின் மாடத்திலிருந்து பூக்கள் நிறைந்த பட்டு திரை சீலைகளுக்கு பின்னால் இளவரசி சீதை நின்று கொண்டிருந்தாள். கீழே சலசலத்து கொண்டிருந்த சபையை அவள் கவனித்த பொழுது அவளது இதயம் ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தம்பித்தது. அங்கே அமர்ந்திருப்பது வேறு யாரும் இல்லை, நேற்று மாலை தான் நந்தவனத்தில் கண்டு தன் மனதை பறிகொடுத்த அதே இளவரசர் ராமர். நந்தவனத்தில் பார்த்த அதே சாந்தமான முகத்தையும் நேர்த்தியையும் சபையில் மீண்டும் கண்டதும் அவளது கண்களில் ஆனந்தமும் மனத்துக்குள் ஒரு புதிய நம்பிக்கையும் பிறந்தது. நந்தவனத்தில் என் உள்ளம் கவர்ந்த அதே நாயகன் இன்று என் சுயம்வர மண்டபத்தில். இவரால் அந்த வில்லை தூக்க முடியுமா என்று ஏக்கத்தோடு பார்த்து கொண்டிருந்தாள் சீதை.
விஸ்வாமித்திர முனிவர் ராமரை பார்த்து, ராமா, நீ போய் அந்த வில்லை எடு என்று கட்டளையிட்டார். முனிவரின் சொல்லை வேதமாக கொண்டு ராமர் மிகவும் சாதாரணமாக அந்த தங்க மேடையை நோக்கி நடந்து சென்றார். உலகையாளும் அரசர்கள் எள்ளி நகையாடிய வேளையில் ராமர் அந்த பிரம்மாண்டமான வில்லை தன் கைகளில் எடுத்தார். எவ்வித சிரமமும் இன்றி ஒரு சிறு குழந்தை விளையாட்டாக பூமாலை எடுப்பது போல மிக அனாயாசமாக அதை மேலே தூக்கினார். அவர் அந்த வில்லின் நாணை பிடித்து பலமாக இழுத்தபோது டமார் என்ற ஒரு பெரிய இடி முழக்கத்துடன் அந்த தெய்வீக வில் நடுவே இரண்டாக உடைந்தது. அந்த சத்தத்தில் அரண்மனையே அதிர்ந்தது. வந்திருந்த அரசர்கள் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க, ஜனக மன்னரின் கண்கள் ஆனந்த கண்ணீரிலும் மகிழ்ச்சியிலும் மலர்ந்தது. சிவதனுசு முறிந்தது. அன்னை ஜானகியின் நந்தவன காதல் வென்றது. மிதிலாபுரியே ஆனந்த கண்ணீரில் மூழ்கிய இந்த வரலாற்று தருணத்தை தொடர்ந்து உலகமே போற்றும் அந்த மகா உன்னதமான சீதாராமர் திருக்கல்யாணம் எப்படி அரங்கேற போகிறது? அடுத்த எபிசோடில் காண்போம். தவறவிடாதீர்கள்.